ஏமா நான் முன்னுதாரணமான போராளி தோழர் ஷாஜாஜி பத்தி படிச்சுட்டு இருக்கிறேன். 1946 திருச்சி ரயில்வே போராட்டத்துல 15 வயசு அவங்க ஒரு முஸ்லீம் பொண்ணு அப்பயே கலந்துருக்காங்க. நான் அப்படி படிச்சுட்டு இருக்கிறேன், நீ ஏதோ போன பார்த்து இருக்கிற. என்ன போன் பாக்குறதெல்லாம் தப்பா என்ன? நம்ம இன்னைக்கு புத்தக திருவிழாவை முன்னிட்டு ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்கல்ல, டி லஜபதி ராய், மதுரை உயர் நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர். அவர் வந்து நவீன இந்தியாவை செதுக்கிய நூல்கள்ங்கிற தலைப்புல பேசினாரு. அத குறிப்பெடுத்து வச்சிருந்தேன், அதை படிச்சுட்டு. அது என்னன்னா அசோகர் கால கல்வெட்டுகள்ல இருந்து திராவிட மொழி வரலாறுல இருந்து சமஸ்கிருதம் எப்படி, இந்த மலையாள மொழி எப்படி படையெடுப்பும் தொட்டு வந்தாரு. ஆரிய படையெடுப்பு அந்தது எல்லாம் வரிசையா சொல்லிட்டு அந்த நூல்கள் எது நம்மள ஓரளவுக்கு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு வந்துச்சு அப்படிங்கறத ராமச்சந்திரா குஹாவோட நூல்கள் சத்திய நிறைய சொல்லிட்டாலும் தாக்கத்தை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினது காந்தியடிகளோட சத்திய சோதனை அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நேருவோட வாழ்க்கை வரலாறு, அருந்ததி ராய் வந்து எழுதின பழங்குடிகளோட வாழ்க்கையை பத்தின இது சொன்னார் இல்லையா, அவங்களுக்கு வந்து நீங்க நிலத்தை எடுத்து விட்டு அதை சரி கட்டுறதுக்காக பணம் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு பணம்னாலே என்னன்னு தெரியாது, அந்த ஒண்ணுமே தெரியாத ஒன்ன வச்சு அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, சுற்றுச்சூழல் பழங்குடிகளை பத்தின பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. அப்புறம் விவசாயம் சார்ந்த புத்தகம் அந்த அதாவது இப்ப நம்ம உற்பத்தி அதிகமாயிருச்சுன்னு சொல்றோம் இல்லையா, நேத்து கூட நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். அந்த உற்பத்தி அதிகமானதுன்னா சிறுதானிய உற்பத்தி பண்ண நிலங்களை குறைச்சிட்டு அந்த உற்பத்தி பண்ண பயிர்களை குறைச்சிட்டு அந்த இடத்துல எல்லாம் நெல் உற்பத்தி பண்ணி நம்ம வந்து பெரிய வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றோங்கிற மாதிரி விவசாயம் சார்ந்த ஒரு புத்தகம். என்னது இந்தியா, சிம்கார் பற்றி எழுதுனது. அப்புறம் எல்லா நூல்களுமே ஒரு சிலையை செதுக்குறதுக்கு சின்ன சின்னதா பங்களிப்பு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனா இந்தியாவை முழுமையாக வந்து செதுக்குனது இந்திய அரசியலமைப்பு சட்டம். அம்பேத்கரோட 40 தொகுதி இருக்குது, அதுல 41வதா இந்த அரசியலமைப்பு சட்டம் எழுதுனது. அதுதான் இந்தியாவை செதுக்குச்சு அப்படின்னு. அதுலயும் அவர் வந்து சொன்னாரு, அந்த சவிதா அம்பேத்கர் எழுதின புத்தகம் படிங்க, அது சின்ன புத்தகம் தான், ஆனா அவ்வளவு பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பகத்சிங் எழுதிய நான் ஏன் நிறைய புத்தகம் சொன்னாருங்க. அதுல வந்து பெரியார் எழுதிய அந்த பெண் ஏன் அடிமையானால், இதெல்லாம் வீட்டுல இருக்க வேண்டிய புத்தகங்கள். முத புத்தகம் வந்து அச்சிடப்பட்டதே தமிழ் மொழியில தான், அச்சிடப்பட்ட நூல்ங்கிறது தமிழ் மொழியில தான். ரொம்ப மகிழ்ச்சியா 14 பக்கம் நூல். நன்றி. புது தகவல்.